ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ப்ரீடிங்னா என்ன, இன்ப்ரீடிங் பண்ணலாமா, இன்ப்ரீடிங் பண்ணுறதால வர நிறை குறை அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ப்ரீடிங்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஒரு சேவலையும் பெட்டையும் எடுத்து ப்ரீட் பண்ணி அதுலேருந்து வர சிக்கு இருக்குல்லங்க, அந்த சிக்ஸ் பெருசானோடனே அதில் இருக்க சேவலையும் இந்த பெருசான சிக்கில் இருக்க சேவலையும் பெட்டையும் வச்சு ப்ரீட் பண்ணுறது தாங்க இன்ப்ரீடிங்கு. இந்தமாரி இன்ப்ரீடிங் பண்ணுறதால என்னென்ன நிறை குறை வரும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குறையை பார்த்துருவோம். குறை என்னென்னா, பறக்கும் போதே சிக்ஸ் மார்ட்டாலிட்டி, அதாவது உடல் ஊனமாக பறக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. ஊனம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண் தெரியாமல், மூக்கு கோணலாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுகெலும்பு வளைஞ்சி, அதாவது ரெக்கை கொஞ்சம் ஒரு சைடில் தொங்குற மாதிரியும், அதுக்கப்புறம் கால் ஊனம், கால் பிறவியில் விரல்லாம் மடங்கி ஒரு மாதிரி கால் ஊனமாக பிறக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் இன்ப்ரீடிங் பண்ணும்போது வர குறைகள்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ப்ரீடிங் பண்ணுறதால வர நிறைகள் பார்க்குறதுனா, இப்போ ஒரு சேவல் பார்த்திங்கன்னா தரமான சண்டைங்க, அது கூட பிறந்த ஜோடல் பெட்டையும் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான சண்டை இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் இன்ப்ரீடிங் பண்ணலாமா என்கிட்ட கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மாக நான் என்ன சொல்லுவேன்னா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு 9 சிக்ஸ் அந்த இன்ப்ரீடிங் பண்ணும்போது எனக்கு ஒரு 9 சிக்ஸ் கிடைக்குதுன்னா, அதில் 3-4 சிக்ஸ் அதில் மார்ட்டாலிட்டியாக ஆகி எனக்கு போனாலும் மீதி 5 கோழி குஞ்சில் நான் ஒரு தரமான ஃபைட்டை எதிர்பார்த்து தான் அந்த இன்ப்ரீடிங்கை நான் பண்ணுறேன். அது ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக அமையுங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு சிக்ஸில் எந்த மார்ட்டாலிட்டியும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இன்ப்ரீடிங் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு இன்ப்ரீடிங் செட் ஆகாது. இல்லை எனக்கு சண்டை தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக இன்ப்ரீடிங் பண்ணுங்கள். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ கடைசியாக அந்த பேட்சில் பண்ணதில் கூட என் கதர் ஜாவா சேவலுக்கும் கதர் பெட்டிங் தான் பண்ணேன். அது இன்ப்ரீடிங் தான். அந்த ரிசல்ட் சூப்பராக இருக்கும், நான் நம்புகிறேன். இதுதான் இந்த பேட்ரி சிக்ஸு. இதில் தான் பார்த்திங்கன்னா ஒரு 3 சிக்ஸ் மார்ட்டாலிட்டியாக இறந்துடுச்சு. மீதி 5 சிக்ஸ் இருக்குது. எல்லாமே தரமாக இருக்குதுங்க. இதில் நல்ல சண்டையை எதிர்பார்த்து தான் நான் வைக்கிறேன். இல்லை எனக்கு சண்டையோட எனக்கு சிக்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் சண்டையை எதிர்பார்த்து போகல, நான் வியாபாரத்தை எதிர்பார்த்து போகிறேன்னா உங்களுக்கு இன்ப்ரீடிங் செட்டே ஆகாது. நீங்கள் இன்ப்ரீடிங் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ்.